இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்கிறீங்களா? இப்போ கேண்டில் வேணும், அப்புறமா பாயில்ட் எக் வேணும், அப்புறமா பாட்டில் வேணும், அப்புறமா பேப்பர் வேணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இந்த முட்டை எடுத்து மேலே வைக்க போகிறேன். போகுதா? போகல. இப்போ இந்த பேப்பரை எரிய வச்சு பாட்டிலுக்குள்ளே போட போகிறோம். இப்போது நம்ம வந்து பேப்பரை வந்துட்டு பற்ற வச்சு பாட்டிலுக்குள்ளே போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் பேப்பர் என்ன ஆச்சு? ஃபயர் என்ன ஆச்சு பேப்பரில்? இந்த ஃபயரு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முட்டை என்ன ஆச்சு? உள்ளே போயிடுச்சு. உள்ளே நம்ம ஒரு பேப்பர் பற்ற வச்சு போட்டோம்ல, அது கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு அப்புறமா ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் ஆஃப் ஆச்சு? எதுக்குன்னா அதுக்குள்ள ஆக்சிஜனை யூஸ் பண்ணி ஆக்சிஜன் காலி ஆயிடுச்சு. அதனால் நெருப்பு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே, இப்போ நெருப்பு ஆஃப் ஆயிடுச்சா? அந்த பாட்டிலுக்குள்ளே நிறைய ஏர் மாலிக்யூல்ஸ் இருந்தது. அதுலேருந்து ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் எல்லாம் தீந்துருச்சு. தீந்துட்டோடனே அப்போ அந்த இடத்துல வந்து இப்போது கொஞ்சம் ஏர் மாலிக்யூல்ஸ் தான் இருக்குது. அங்கே என்ன ப்ரெஷர் இருந்திருக்கும்? லோ ப்ரெஷர். வெரி குட். ஸோ வெளியெல்லாம் எப்படி இருக்கும்? ஹை ப்ரெஷர். சரி, எப்பயும் போல் காற்று எங்கேருந்து எங்கே போகும்? ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகும். போகிறப்ப என்னாச்சு? முட்டையும் உள்ளே போயிடுச்சு. ஓகே, வெரி குட். தேங்க்யூ.